வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி என்பதற்கேற்ப மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதிலும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க மத்திய அரசு தேசிய வங்கிகளுக்கு பரிந்துரை செய்துள்ளது. மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் அனைத்து தேசிய வங்கிகளிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவது வழக்கம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள ஸ்டேட் பேங்க் வங்கி தற்போது உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு கல்வி கடன் தராமல் இழுத்தெடுத்து வருவதுடன் முன்பு கல்வி கடன் வாங்கிய மாணவர்களின் புகைப்படங்களை வங்கி வாயிலில் ஒட்டியதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். படித்து முடித்தும் தங்களுக்கு வேலை கிடைக்காததால் கல்வி கடன் கட்ட முடியவில்லை என்றும் தங்களுக்கு வேலை கிடைத்தவுடன் கண்டிப்பாக கடனை அடைத்திருப்போம் என்றும் கவலையுடன் கூறும் முன்னாள் மாணவர்கள் மாணவ பருவத்தினரான தங்களை கடன்காரர்களாக சித்தரித்து புகைப்படம் ஒட்டியது கண்டிக்கத்தக்கது என்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களிடம் வங்கி போடும் கடுமையான கட்டுப்பாடுகளால் தங்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது என்று கவலையுடன் மாணவர்கள் கூறுகிறார்கள். கல்வி கடன் வழங்குவதில் பல கட்டுப்பாடுகளை விதித்து கடனை தராமல் இழுத்தடித்து வரும் வங்கிகள் வாங்கிய கடனுக்காக புகைப்படங்களை விளம்பர பலகையில் ஒட்டியது கண்டிக்கத்தக்கது என்று மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரசின் பரிந்துரையை வங்கிகள் வெறும் கண்துடைப்பாக நடத்துவதுடன் மாணவர்களின் கல்வியில் விளையாடுகின்றது. நாட்டின் முதுகெலும்பு, நாட்டின் நாளைய சரித்திரம் என்று வர்ணிக்கப்படும் மாணவர்களை நசுக்கும் இதுபோன்ற செயல்களை வங்கிகள் கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். வசதியற்ற சாமானிய மக்கள் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பதை போன்று ஏமாற்று முகமாக நடந்து வருகின்ற ஒரு பிரச்சாரம்தான் வங்கிகள் கல்வி கடன் வழங்குவதாக கூறிக்கொண்டிருப்பது. வங்கியிலே சாதாரண சாமானிய மக்கள் கல்வி கடன் பெறுவதற்காக வங்கி முகவர்களை, மேலாளர்களை அணுகும் பொழுது அங்கே அவர்களுக்கு போதிய அணுகுமுறையோ அவர்களுக்குரிய ஒரு ஆதரவோ கிடைப்பதில்லை. கல்விக்கடனையும் சலுகை வட்டியிலே, சலுகை நிலையிலே எல்லோருக்கும் அளித்தால்தான் ஒரு சிறந்த கல்வியாளர்கள் நிறைந்த நாடாக இந்த நாட்டை எதிர்காலத்தில் மாற்றுவதற்குரிய அடிப்படையை வங்கி மூலமாக பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க கல்வி கடனை எந்த நிபந்தனையுமின்றி வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்களும் மாணவர்களும். கொடுத்த பணத்தை வாங்குவது வங்கிகளின் பொறுப்பு. அவற்றை கையாள பல வழிகள் இருக்கின்றன. அதை விடுத்து புகைப்படங்கள் ஒட்டி மாணவர்களின் மனதை புண்படுத்துவதை தவிர்த்திருக்கலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.